வணக்கம். நான் உங்கள் ஜோதிடாசான் வஜ்ரம் அருள்ராம். 2026ஆம் ஆண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, நேற்றைய பதிவில் ரிஷப ராசி பார்த்தோம் இல்லையா, அவங்களுக்கு சில பரிகாரங்களை சொல்லிட்டு நம்ம மிதுன ராசிக்கு பார்த்துருவோம். ரிஷப ராசிக்காரவங்க உங்களுக்கு சந்திர பகவானை வழிபட்டீங்கன்னா ஒரு நல்ல காரியங்கள், நல்ல ஆரோக்கியமான உடல்நிலை, நல்ல மனச்சிந்தனை ஏற்படும். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை குரு பகவானுக்கு கொண்டக்கடலை சாத்தி வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு பணப்பிரச்சனையிலிருந்து, பொருளாதார சிக்கல்லிருந்து நிவர்த்தியாகலாம். அதை தாண்டி சனி பகவானை சனிக்கிழமை நீங்கள் வழிபடணும். இல்லாட்டினா சிவபெருமான பிரதோஷ வழிபாடு பண்ணுங்க. மிகச் சிறந்த ஒரு நற்காரியங்கள், நற்பலன்கள் நடக்க ஆரம்பிக்கும். நீங்களே அதை பார்க்கலாம். இதை செஞ்சீங்கன்னா போதும். சரி நண்பர்களே, இப்போ நம்ம மிதுன ராசிக்கு வருவோம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்பேற்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது, குரு பகவான் எவ்வாறு அதை தரப்போகிறார், நீங்கள் அனுபவிக்க போறீங்க அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவுக்குள்ளார நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த பதிவுக்குள்ளார நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கிட்ட சொல்லியும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நண்பர்களே, வாங்க பதிவுக்குள்ளார போகலாம். இந்த 2026ஆம் ஆண்டு மிதுன ராசிக்கு பலன்களை அள்ளி கொடுக்க போகிறதுல முக்கியத்துவம் வாய்ந்த கிரகம் குரு பகவான். குரு பகவானோடைய அருளால் இந்த 2026ஆம் ஆண்டு பலன்கள் உங்களுக்கு நற்பலன்கள் தான் சூப்பராக இருக்கும். என்னென்ன பலன்கள் கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல நிலையான வேலை இல்லை, வேலை செஞ்ச இடத்துல பிரச்சனை, வேலையை விட்டு நின்றுட்டேன், அடுத்த இடத்துக்கு வேலையை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தடுமாறிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு மிக சிறந்த வாய்ப்பை குரு பகவான் தராரு. இன்ன வரைக்கும் அலக்கழிச்சிட்டு இருந்த நீங்கள் ஒரு இடத்துல நிலையான வேலையில் அமர போகிறீங்க. வேலை இல்லாதவர்களுக்கு புதிய இடத்துல வேலை வாய்ப்பை உருவாக்கி தராரு. சிலருக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக சிறப்பாக இருக்குது. அதே போல் கடன் சிக்கலால், கடன் பிரச்சனையால் அவதிப்பட்டவங்க, நோய்வாய்ப்பட்டவங்க, எதிரிகள் பிரச்சனையில் சிக்கிக்கிட்டு இருக்கவங்க, இவங்களுக்கு எல்லாமே விமோச்சனம் நிவர்த்தி தர வந்துட்டாரு குரு பகவான். இந்த ஆண்டுகள் இது எல்லாமே உங்களுக்கு சரி பண்ணி தராரு குரு பகவான். இதிலிருந்து மீண்டுடுவீங்க. ஒரு நல்ல காலம்தான் இனிமேலும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிலருக்கு இந்த லாட்ரி சீட்டு பழக்கம் அப்படின்னு சொல்கிற பழக்கம்லாம் இருக்கும். அவங்களுக்கு ஒரு பொன்னான நேரம் இது. குரு பகவானோடைய அருளால் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு. ஜாக்பாட் அடிக்க போகுது. அதை லாட்ரி சீட்டு வாங்குறவங்களுக்கு உண்டான பலனும் இந்த வருஷத்தில் சிறப்பாக இருக்க போகுது. அதை பயன்படுத்திக்கிங்க. அதே போல் சிலருக்கு திடீர் பணவரவும் உண்டு. திடீர் பணவரவை குரு பகவான் தர காத்திருக்கிறார். அதுவும் இந்த மிதுன ராசிக்காரவங்களுக்கு வர இருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா, கோர்ட்டு கேஸ் வழக்கு அப்படின்னு சொல்லி அலைஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு நிரந்தர தீர்வு, நல்ல தீர்வை குரு பகவான் இந்த வருஷம் கொடுக்க போறாரு. அதையும் இந்த மிதுன ராசிக்காரர்கள் அனுபவிக்க போறீங்க. அதே போல பார்த்தீங்கன்னா, சிலருக்கு கண்டத்துல மாட்டி நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருக்கவங்க, அல்லது மரண தருவாயில் இருக்கக்கூடிய வயசு முதிர்ந்தவங்க, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஆயுளை கொடுத்து அவங்க நோயை குணப்படுத்தி அவங்களுக்கு உற்சாகப்படுத்துறதுக்கு உண்டான அமைப்பையும் குரு பகவான் செஞ்சு தராரு இந்த வருடம் மிதுன ராசிக்காரர்களுக்கு. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, தொழில் முறையில் புதுசாக தொழில் அமைச்சிக்க, புதுசாக தொழில் தொடங்க,
இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பை குரு பகவான் தராரு. நீங்க எல்லாம் தொழில் அமைச்சுக்கலாம். தொழில் அமைச்சுக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தவங்க நீங்க சக்சஸ் பண்றதுக்கு உண்டான டைமை குரு பகவான் கொடுக்குறாரு. வந்துருச்சு, அமைச்சிக்கிங்க. அதே போல தொழில்ல முடக்கமாகி, தொழில்ல நஷ்டமாகி பாதிக்கக்குள்ளானவங்க, பாதிக்கப்பட்டிருந்தவங்க நீங்க அதுல இருந்து மீண்டு வந்துடலாம். குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு சிறப்பா இந்த வருஷம் இருக்கு. அதனால இனி தொழில்ல முன்னேற்றம் தான், லாபம் தான். அதனால தைரியமா இருங்க, நல்லதே நடக்கும். இது போன்ற நிகழ்வுகள்லாம் இந்த வருஷம் குரு பகவானுடைய அருளால உங்களுக்கு கிடைக்க இருக்கு. அதே போல இந்த வருஷம் ராகு கேதுவும் பயிற்சி ஆகுறாங்க. அவங்களோட அனுகிரகத்தால உங்க ராசிக்கு என்னென்ன பலன் கிடைக்க போகுது அப்படின்றத ராகு கேது பயிற்சி ஆகிற தருணத்துல நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு காலதாமதம் இருக்கு. அப்போ உங்களுக்கு பதிவு போடுறேன். இப்போ குரு பகவானுடைய அனுகிரகத்துக்கு உண்டான பலாபலன்களை மட்டும் போட்டிருக்கேன். மேற்படி நான் சொன்ன கருத்துக்கள் அத்துணையும் பொது பலன்கள் தான். நான் ஏற்கனவே எல்லா பதிவுகள்லையும் சொல்லுவேன். இது பொது பலன்கள் தான். உங்களுக்கு 40% பலன்களை தான் இது கொடுக்கும். மீதி 60% பலன்கள் உங்களுடைய ஜாதக பிரகாரம் தான் அமையும். உங்க ஜாதகத்துல நீங்க என்ன லக்னம் அமைப்போட பிறந்திருக்கீங்களோ அந்த லக்னத்துக்கு இன்னைக்கு என்ன தசை நடந்துட்டு இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். அப்படி துல்லியமான பலன்களை 100% சொல்லணும்னா பொது பலன்கள் 40ம் உங்க ஜாதக பிரகாரம் 60ம் ரெண்டும் இணையும் பொழுது 100% பலன்கள் துல்லியமாக சொல்லும் பொழுது அது ஒவ்வொருத்தருக்கும் சரியாக இருக்கும். ஜாதகம்தான் உங்களுக்கு இன்றியமையாதது. ஜாதகம் இல்லாவிட்டால் எதுவுமே இல்லை. ஒரு மனிதனின் வாழ்க்கை நிகழ்வை, வாழ்க்கையினுடைய சூட்சமத்தை ஜாதகத்தின் வழியாக தான் நாம் தெரிஞ்சிக்க முடியும். மற்றபடி வேறு எதுவாலையும் தெரிஞ்சிக்க முடியாது. அப்பேற்பட்ட உன்னதமான கலை இந்த ஜோதிடம். எனவே மிதுன ராசிக்காரர்கள் இந்த வருடத்தை பொன்னான தருணத்தை நல்ல திட்டமிடுங்க, அதுக்கு கடினமாக உழைங்க, அதை செயல்படுத்தி வெற்றி காணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பதிவு கடகராசியா நாம் நாளைக்கு பார்ப்போம். உங்களுக்குண்டான பரிகார பலன்களை கடகராசி பார்க்கும்போது அதில் சொல்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு நன்றி வணக்கம் சொல்லிக்கிறேன்.